நம்ம ஏதாவது ஒரு பெரிய வணிக வளாகத்துக்கு போயிருப்போம். அங்க சின்ன சின்னதா நிறைய பொருட்கள் இருக்கும். அதை பார்த்தோன்னே அதுல ஏதாவது ஒரு பொருள் மேல நமக்கு ஒரு ஒரு ஆசை வரும். ஆனா அங்க பெரிய கண்காணிப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதுல இருந்து ஏதாவது ஒரு பொருளை எடுத்துட்டா இங்க யாருக்காவது தெரியவா போகுது அப்படிங்கிற எண்ணங்கள் நமக்குள்ள வரலாம், வந்திருக்கும். அதே சமயத்துல நம்ம பழகிற யாராவது கிட்ட ஏதாவது ஒரு பொருள் வச்சிருப்பாங்க. அந்த பொருட்களின் மீது நமக்கு ஒரு ஆசை வரும். அவர்கள் இல்லாத பொழுது அந்த பொருட்களை எடுத்தாலும் அவங்களுக்கு தெரியாதுங்கிற ஒரு நிலை இருந்தா நம்ம மனது அதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களும் உருவாகி இருக்கும். இது தவறா? திருடுறது தப்பு. ஆனா நான் தான் திருடலையே, அது மீது ஆசைப்பட்டேன். இது தப்பா அப்படின்னா இது மிகப்பெரிய தவறு. இதத்தான் ஐயன் வள்ளுவன் கல்லாமை அப்படிங்கிற அதிகாரத்துல குறள் எண் 282ல மிக திருத்தமா பதிவு பண்ணியிருக்காரு. உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறர் பொருளை கள்ளத்தால் கல்வேமெனல். பிறர் பொருளை அவனறியாமல் திருட நினைக்கும் மனதின் எண்ணங்களே குற்றமாகும். முயற்சித்தால் முடியாதது அப்படிங்கிறது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. இது போன்ற தீய எண்ணங்கள் கூட நம் மனதிற்குள் வராதவாறு நம் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் செழுமைப்படுத்தி நல்லதொரு வாழ்க்கையை வாழ முயற்சிப்போம்.